1997 புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் ஒரு எஸ்ஐயாக தனது போலீஸ் பணியை தொடங்கிய காவலர் வெள்ளதுரை பணியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு ஒரு நாள் முன்னர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதும் பின்னர் அந்த சஸ்பெண்ட் உத்தரவே ரத்து செய்யப்பட்டதும் விவாத பொருளானது. ஒரே நாளில் தமிழ்நாட்டின் பேசு பொருளான வெள்ளதுரை தனது 27 ஆண்டுகால பணிகாலத்தில் ரவுடிகளை அலறவிட்ட கதைதான் இது. 1998 திருச்சி பாலக்கரை காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டிருந்தார் வெள்ளதுரை. பிரபலமான ரவுடியின் நண்பரான கோசி ஜானை எஸ்கார்ட் செய்யும் பணியில் இருந்தார். அன்று கோசி ஜான் காவலர்களை தாக்கிவிட்டு தப்பிக்க முயல தற்காப்பிற்காக துப்பாக்கியை தூக்கினார் வெள்ளதுரை. இதுதான் வெள்ளதுரை செய்த முதல் என்கவுண்டர். 2003 சென்னையின் நடுரோட்டில் நடந்த என்கவுண்டர் சம்பவம் ஒன்று வெள்ளதுரையை மேலும் பிரபலமாக்கியது. திருவல்லிக்கேணி அருகே உள்ள அயோத்தி குப்பத்தில் ஆதிக்கம் செலுத்தி வந்த ரவுடி வீரமணியின் அடாவடித்தனம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. குண்டர் சட்டத்தில் கைதாகி வெளிவந்தாலும் வீரமணியின் ரவுடியசம் மட்டும் குறைந்தபாடில்லை. ஏற்கனவே 31 கொள்ளை வழக்குகள் இருந்த நிலையில் மேலும் வழக்குகள் சேர்ந்து கொண்டே இருந்தது. வீரமணியை மீண்டும் சிறையில் அடைக்க முடிவு செய்தது காவல்துறை. ஜூலை மாதத்தில் வீரமணியை கண்டுபிடித்த போலீஸ் கைது செய்ய முயற்சித்த போது இரு தரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடந்தது. நடுரோட்டில் சுடப்பட்ட வீரமணி 5 குண்டுகள் பாய்ந்து சம்பவ இடத்தில் பலியானார். சென்னையில் நடுரோட்டில் நடந்த இந்த என்கவுண்டர் சம்பவம் அன்று பல ரவுடிகளுக்கு அபாயமணி அடித்தது. இதற்கு அடுத்த ஆண்டு சந்தன கடத்தல் வீரப்பன் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அதிலும் வெள்ளதுரையின் பங்கு இருந்தது. வீரப்பனை ஆம்புலன்ஸில் அழைத்து வர அதிரடிப்படை அனுப்பி வைத்ததே வெள்ளதுரையை தான். அதே ஆம்புலன்ஸில் வைத்துதான் சந்தன கடத்தல் வீரப்பன் சுட்டு கொல்லப்பட்டார். இந்தியா முழுவதும் தமிழக காவல்துறையின் செயல் வேகம் கொடிகட்டி பறந்தது. வெள்ளதுரைக்கு டபுள் ப்ரமோஷன் கிடைத்தது. 2010 மதுரையில் அடுத்தடுத்து கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறின. கொள்ளை நடந்த விதத்தை நோட்டமிட்ட போலீசார் குற்றவாளிகளை கண்டுபிடித்தனர். முசிலம்பட்டி கலியரசு, செல்லூரை சேர்ந்த கள்ளு மண்டையன் ஆகிய இருவரை நெருங்கியது போலீஸ் தரப்பு. தெப்பக்குளத்தில் பதுங்கியிருந்தவர்களை போலீஸ் சுற்றி வளைக்க அறிவாள் துப்பாக்கிச் சூடு என இரு தரப்புக்கும் இடையே சண்டை மூல கடைசியில் கலியரசும் கள்ளு மண்டையனும் சுட்டு கொல்லப்பட்டனர். இதனால் அப்போது அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்த வெள்ளதுரை மீது போலி என்கவுண்டர் குற்றச்சாட்டும் எழுந்தது. 2012 மருது பாண்டியர் நினைவு தினத்தில் வன்முறை வெடித்தது. இதில் புதுக்குளம் பிரபு, செல்லப்பாண்டியன் தரப்புக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. வழக்கு விசாரணையின் போது பிரபு தரப்பு சிவகங்கை திருப்பாச்சேத்தி காவல் நிலையத்தை சூறையாடியதோடு காவல் உதவி ஆய்வாளர் ஆல்வின் சுதனையும் வெட்டி கொன்றனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான பாரதி உள்ளிட்ட 15 பேரை போலீசார் கைது செய்தனர். பிரபு உள்பட 3 பேர் திருப்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இதில் பிரபு மற்றும் பாரதியை நீதிமன்ற காவல் நீட்டிப்பிற்காக நவம்பர் மாத இறுதியில் போலீசார் அழைத்துச் சென்றனர். அப்போது பிரபு தனக்கு நெஞ்சு வலிப்பதாக கூற போலீசார் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முயன்றுள்ளனர். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருவரும் தாக்கிவிட்டு தப்பியுள்ளனர். அவர்களை துரத்தி பிடிக்க முயன்ற போது போலீசார் அவர்களை சுட்டு வீழ்த்தினர். இந்த கலவரத்தில் காயமடைந்த கான்ஸ்டபிள் சித்ராவேலு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திமுக ஆட்சி அமைந்த பிறகு காஞ்சிபுரத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்ட வெள்ளதுரை அங்கு ஒரு குறிப்பிட்ட ரவுடிக்காக குறிவைத்திருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த வேலையை முடிக்கும் முன்னரே ரவுடிகளுடனான தனது 27 ஆண்டுகால ரன்னிங், சேசிங், ஷூட்டிங் வாழ்க்கைக்கு ஓய்வு அளித்துள்ளார் ஏடிஎஸ்பி வெள்ளதுரை.